இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு வந்துட்டு இவங்க கொடுக்குற இந்த அரை மணி நேரம் கூட பத்தலை, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மாயா எல்லாருக்கும் சேர்ந்து பெரிய ஆப்பா வச்சிட்டாங்க. அப்போ அந்த பத்மா மூஞ்சி, லிங்க மூஞ்சி, பார்வதி மூஞ்சி எல்லாம் பார்க்கணுமே, அப்படியே வந்துட்டு தொங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மூலையில். அவ்வளோதான், போச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோவிலில் இருக்கு. அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி வர்றாங்க. ஜானகி புவனேஸ்வரி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஜானகி, என்கிட்ட சவாலாக விட்ட, இனிமோ என் குடும்ப விஷயத்தில் தலையிடாத, அது இதுன்னு. இப்போ என்னம்மா ஆச்சு? அதான் கடவுளே சேர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு மொத்தமாக ஆப்பு வச்சு விட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஜானகி அவங்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இனிமே நான்லாம் தலையிட்டு எது பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. தன்னால் நீங்களே ஆளுக்கு ஒரு மூலையில் தலையை பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகத்தான் போகிறீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் வந்துட்டு பிரிய போதாம்ல, உங்களுக்கு அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ஜானகி வந்துட்டு அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையை பாழாக்கணும் உங்கள் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த ரகுராம் இருக்காமல என்னை ஏமாத்தினால பதிலுக்கு அவனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா அவனோட கர்மா தான் அதுக்கு காரணம். அவன் எப்படி தனியாக ஒத்த ஆள் கூட இல்லாமல் நிற்க போகிறான் பாரு, அது கூடி சீக்கிரம் நடக்க போகுது. உன்னை ரகுராம்கிட்ட இருந்து பிரிக்க போகிறேன், அப்புறம் தனிக்காட்டு மரமாக தான் அவன் அலைவான் அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ரொம்ப முறைக்காத, நாளைக்கு உன் குடும்பம் என்ன நிலைமையில் ஆக போது பாரு, அதெல்லாம் பார்த்து ரசிக்கத்தான் போகிறேன் நான். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னமோ இந்த சவால் வருது, என்னை மிரட்டுறது, இதெல்லாம் மட்டும்தான் உன்னால் முடியும். அதை கூட உன்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் மாயா கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்களே, பெரியமா ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு எவ்வளோ பேச முடியுமோ புவனேஸ்வரி அவ்வளோ பேசி ஜானகியை கஷ்டப்படுத்திட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜானகி மட்டும் கடவுளை இப்படியா எங்கள் குடும்பத்துக்கு சோதனை நடக்கணும், நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட அந்த நேரத்தில் கரெக்டாக மணியெல்லாம் அடிக்குது. சாமிக்கு வந்துட்டு இந்த பூஜை எல்லாம் பயங்கரமாக பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஏதோ பயங்கர ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு வக்கீல்கிட்ட போய் பேசியிருப்பாங்கல்ல, அந்த சீனை வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. என்னம்மா நீ எப்படி தடுக்கிறதுன்னு வந்து கேட்குற, ஆனால் உங்கள் சித்தி உங்கள் அத்தெல்லாம் எனக்கு அந்த பண்ண வீடை கொடுங்க, எனக்கு அந்த பெரிய வீடை கொடுங்க, எனக்கு அந்த காலனியை கொடுங்கன்னு எழுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பார். இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற வாரிசு இருக்காங்களா, அவங்கள யாராவது ஒருத்தங்க என்னால் சைன் போட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக விற்க முடியாது, இது வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாயா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க சீனு வந்துட்டு வர்றாரு. வந்து வழக்கம் போல தான் எல்லாம் உன்னால தான், நீயும் அந்த கதிர் சேர்ந்து பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துருச்சு. நீ எப்போ வந்துட்டு நீயா ஒரு முடிவெடுத்து அந்த கதிரை தனத்தோட தலையில் கெட்டி வச்சியோ அப்போலேருந்து குடும்பம் செதஞ்சு போயிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, நான் என்ன சீனு பண்ணேன், எல்லா பழியும் என் மேலே தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாயா. ஆமாம், நீ பட்டதுனால தான் இப்போ பார்வதி சித்தி எல்லாம் சொத்தை பிரித்து கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை வந்துட்டு மாமா எப்படி நினச்சாங்க சொல்லு, அவங்களோட சொந்த மகளை தானே நினச்சாங்க. கோவிலில் தத்தெடுத்துல உன்னை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அப்போ கூட உன் மனசில் உறுத்தலை இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவங்க வீட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. சே நீல என்ன மனசு எனக்கே தெரியல. இப்போ சந்தோஷம் தானே, நல்லா ஆடு, பாட்டு போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு, அப்போதான் மனெல்லாம் நிம்மதியாக இருக்கும், நல்லா குளிர்ந்து போயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாயாவை கஷ்டப்படுத்திட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிட. மாயா வந்துட்டு நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்க இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ தோணுது, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து புவனேஸ்வரி அப்படியே கோவமாக விரிச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வராங்க. என்னமோ புவனேஸ்வரி தூங்கவே இல்லையா, இப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. எப்படின்னே தூக்க வரும், அந்த குடும்பம் இன்னைக்கு உடஞ்சி செதற போகுது, அந்த விஷய காதுக்கு வந்தா தான் நிம்மதியாக என்னால் தூங்க முடியும். என்ன இது எத்தனை வருஷம் பகன்னு உனக்கே தெரியும்லனே, இது என்னோட நீண்ட நாள் கனவுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக ஏம்மா நீ உடம்புக்கு எடுத்துக்கிற, அதான் லிங்கம் அங்கே போயிருக்காருல, அங்கே போயிட்டு என்ன எது நம்ம கால் பண்ணி சொல்லுவார், இதே கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்றாங்க. இல்லைண்ணே என்னால் இருக்கவே முடியாது, அந்த குடும்பம் வந்துட்டு செதஞ்சு போகிறத என் கண்ணால் பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் வேற இருக்குது, ஆனால் அது செதைய போகுதுன்னு தெரியறப்ப எனக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னதும், பரவாயில்லம்மா
அந்த லிங்கம் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவா என்ன நினச்சேன்னு, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு சைடு வந்து நின்றுட்டு இருக்க. கரெக்டாக வந்துட்டு வக்கீலும் வந்துடுறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்ல வேமா சிவா சொல்கிறாங்க, வக்கீல் சார் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு சொத்தை எழுதி கொடுக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சண்டைக்கு வந்துட, இதெல்லாம் ஒன்னால தாண்டி முதல்ல ஒன்றை போட்டு பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அடிக்கிறதுக்காக வர்றாங்க. வேமா சிவா நெல் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு அடுத்துடுறாங்க. ரகுராம் வந்துட்டு உட்காடுறாங்க. ஐயா சொத்தெல்லாம் வந்துட்டு பிரித்து எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்ல, ஆரம்பிங்க அப்படின்றாங்க. அண்ணே வேணாண்ணே இதெல்லாம் சொன்னால் கேளுங்கண்ணே அப்படின்றாங்க. இந்த திக்கா வந்துட்டு அவர் ஃபஸ்ட்லாம் பேசியிருப்பார், சொத்தை பிரிக்கிறது வந்துட்டு நம்ம என்னை விட்டு இந்த உயிர் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினச்சி ஜானகி எல்லாமே தான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜானகிலாம் ஒரு பக்கம் நின்று மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லிங்க வராங்க. எங்க இது எங்கள் குடும்ப பிரச்சனை, உங்களை யார் வர சொன்னது அப்படின்னு கேட்க பார்வதி சொல்கிறாங்க, நான் தான் வர சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ லிங்க சொல்கிறாரு, என் பொண்ணை இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் முடியாமல் போயிடுச்சு, யாரோ பிளான் பண்ணி அதெல்லாம் கெடுத்துட்டாங்க, என்னோட எங்கள் வீட்டு பொண்ணாவது இங்கே சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுக்காண்டி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ இதெல்லாம் குடும்பமாக சேர்ந்து தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, உங்களோட மான மரியாதை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கா, அது கூட நீங்கள் புரிஞ்சிக்காம இப்படி அண்ணன்னு சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, யோ இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல, சிவா கொஞ்சம் அமைதியாரு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா மாயா பயங்கரமாக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலில் போய் விசாரிக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே பெரிய பையனை தத்தெடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை சொல்ல, அவர் வீடா அந்த தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. மாயா வந்துட்டு வேமா அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதே சமயத்தில் வந்து திக்கா யார் யார் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த வீட்டில் வந்து நிற்குது ரகுராம். அவங்க சொத்தெல்லாம் ஜானகி பேரில் வந்துட்டு எழுதி கொடுத்துருவாங்க. அதை கேட்டது ஜானகி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீடு யாருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ பத்மா பேரில் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க போல். ஏன்டி இப்படி சொத்து சொத்துன்னு அலையிற, உனக்கு சொத்து வெறி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, எங்க இது நான் கோவில் மாதிரி நினைக்கிறேங்க, எங்கள் அண்ணன் வாழ்ந்த வீடு எனக்கு கோவில் தானங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா, அப்போ சாமி முன்னாடி கோவிலில் போய் நின்றுட்டு இந்த கோவிலில் கூட நீ கேட்பியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா நெத்தி அடியாக கேட்க, இந்த பக்கம் பார்வதி எனக்கு தான் இந்த வீடுன்னு சண்டை போடுறாங்க. லிங்க சொல்கிறாரு, ஆம்பளை பையனுக்கு தானே வீடு, உங்களுக்கு தான் கட்டி கொடுத்தாச்சு, உங்கள் புருஷன் அந்த தொழில் செய்கிறேன் இந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சொதப்பிட்டாரு, இப்போ சுத்த கேட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சிவா சொல்கிறாங்க, எனக்கு சொத்தே வேணாம், எங்கள் அக்காக்கே கொடுத்துருங்க, என்ன இங்கே பாருனே, நீ எதுக்கு கவலைப்படாதனே, நீ இருக்கிற இடம் தானே எனக்கு வந்துட்டு சொர்க்கம் எல்லாமே கோவில், நீ எதுக்கு கவலைப்படாதனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்க வந்துட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னடி இப்படி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த வீடே எழுதி வாங்கிட்டா ரகுராம் எங்கே போவான், அவனை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், சொத்தை யார் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டோம், நான் எங்கனாலும் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லிடுறாங்க. அதான் வந்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, இந்த வீடை என் பேருக்கே மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சிவாவும் வந்துட்டு எனக்கு இந்த வீடு வேணான்னு சொல்ல, இங்க பாருங்க நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் சொல்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு சொத்தே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுவே பத்மா வந்துட்டு அதான் சொல்லிட்டாங்களே என் பேருக்கு வந்துட்டு எழுதிருங்க அப்படின்னு சொல்ல, ஆளுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. எல்லாருமே சைன் போட்டுறாங்க. கடைசியில் ரகுராம் அவங்க தான் சைன் போடணும். சைன் போட போகிற நேரத்தில் மாயா வந்துட்டு ஒருத்தட்ட போய் பேசுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவிலில் எங்கள் பெரியப்பா தத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோட அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு வர்றாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே மாயாவை பார்க்குறாங்க. இந்த சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே மாயாவை ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனடா கடைசி நேரத்தில் இப்படி வந்து பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மாயா பெருசாக ஒரு திட்டம் போட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.